சோனம் ரகுவம்சி மற்றும் ராஜா ரகுவம்சி தம்பதியர்ல ராஜா ரகுவம்சிய அவருடைய மனைவி சோனம் ரகுவம்சி புலிப்படை வச்சு கொன்னதா இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கும். இந்த கொலைக்கு பின்னில் இருக்கிறது அந்த ஊர் ஜாதி பிரச்சனை. கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். ஜாதின்றது இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. அதுல எந்த மாநிலமும் விதிவிலக்கு அல்ல. மத்திய பிரதேசத்துல நம்ம இங்க முதலியார்கள், நாயுடுகள், அப்புறம் பிள்ளைமார்கள், நாடார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த நாட்டுல ரகுவம்சி அப்படின்றது ஒரு ஜாதியினுடைய பெயர். அவங்க ராஜா ரகுவம்சி, சோனம் ரகுவம்சி, இந்த ரெண்டு பேரும் ரகுவம்சி ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செய்ய முயற்சி பண்றாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறத திருமணம் நடத்தி வச்சுட்டாங்க. ஆனா அந்த திருமணத்துக்கு முன்னாடி ராஜா ரகுவம்சி வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க நம்ம ஜாதியில ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அவருடைய அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஒரு தொழிலதிபர். ராஜா ரகுவம்சியுடைய குடும்பம் ஒரு பிசினஸ் செய்யும் குடும்பம். அவருடைய அப்பா ஒரு தொழிலதிபர். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய அதே இனத்தை சேர்ந்த ரகுவம்சி இனத்தை சேர்ந்தக்கூடிய சோனத்தோட அப்பா மீட் பண்ணி இந்த ரெண்டு குடும்பமும் அவரும் ஒரு தொழில் பண்றாரு. இந்த ரெண்டு குடும்பமும் பேசி முடிவெடுத்து ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க முடிவு செய்யறாங்க. இது ஆரம்பம். இந்த ஆரம்பம் வரைக்கும் இந்த சோனம் ரகுவம்சி நல்லவளதான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த நேரத்துல, அந்த நிச்சயம் நடக்கும் நேரத்துல அதுக்கு முன்னாடி தாய் கிட்ட போய் என்ன பண்றாங்க, நம்ம நடத்துற நம்ம கம்பெனில இருக்கிற ராஜா குஷ்வாகா அப்படின்ற ஒரு இளைஞனை இவனோட 5 வயசு கம்மியான ஒரு பையன், நான் அவரை காதலிக்கிறேன், நீங்க எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, நான் அவரோடவே இருக்க நான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஜாதி பிரச்சனை வந்துட்டு, ஜாதி பிரச்சனை என்ன பண்றாங்க, நீ உன்னோட 5 வயசு குறைஞ்சவனை நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, இது நம்ம ஜாதிக்கும் சரி கிடையாது, நம்ம இடத்துக்கும் சரி கிடையாது, வசதிக்கும் சரி கிடையாது சொல்லிட்டு அவங்க மனசை மாற்ற முயற்சி பண்றாங்க. அப்பயே அந்த லேடி என்ன சோனம் என்ன சொல்லிட்டாங்க அம்மாட்ட, அம்மா நான் இவரைதான் காதலிக்கிறேன், நான் இவர்தான் கல்யாணம் பண்ணுவோமா, எனக்கு பிரிச்சு வச்சிடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஒவ்வாத ஒரு காதல அவங்க அம்மாவுக்கு படுது. அதுக்கு 1008 காரணங்கள் இருக்கலாம். அது 5 வயசு கம்மி, பிளஸ் அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் அவருடைய ஜாதின்றது மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஏற்புடையதா இல்லாம இருந்திருக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம அம்மா அப்பாவோட இதுக்கு நம்ம போக முடியாது. தன் பொண்ணு நல்லா அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுவாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு ராஜா அப்படின்ற அந்த ரகுவம்சத்தை சேர்ந்த ராஜாவை கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மறைச்சு என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல பேசி கொண்டு, இது அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இன்னைய தேதி வரைக்கும் இருக்கு. பட் அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது, நம்மளுக்கு இதுக்கே தெரியாது. கண்டிப்பா அவங்க அப்பாவுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அவங்க அண்ணன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அவங்க அம்மாவுக்கு 100% தெரியும். ஸோ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அது தெரிஞ்சுமே என்ன பண்றாங்க, இவங்க மனசை மாத்தி இந்த ராஜா ரகுவம்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணும் போதே அவங்க பாத்தீங்கன்னா அவங்க முகங்கள் ஒரு சந்தோஷமான கலையில இல்ல. அதுல பல பேர் பல வீடியோல சொல்லிட்டாங்க, அவங்க சந்தோஷமா இல்லை, இந்த கல்யாணத்தப்ப சந்தோஷமா இல்லை, சோனம் ரகுவம்சி சந்தோஷமா இல்லை. சரி, ஆனா கல்யாணம் பண்ணோன்னா ஒரு 3-4 நாள்ல என்ன பண்றாங்க, கணவனோட சகஜமா இருக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா மீண்டும் அந்த ஜாதி வழக்கு பிரகாரம் 4 நாள் கழிச்சு அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் கட்டா வரணும் அப்படின்றது ஒரு வழக்கம். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, சோனத்தை அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ராஜா ரகுவம்சியினுடைய குடும்பத்தினர். இவங்க சோனம் இங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க மறுபடியும் அவருடைய அந்த 5 வயது குறைந்த காதல் இருக்காரு அந்த ராஜா குஷ்வாகா, அவரோட வந்த அப்புறம் எப்படி இருக்கும், அதை கல்யாணம் வேற பண்ணிட்டு வந்துட்டாங்க. சோ மீண்டும் அந்த அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நல்லா 2 பேரும் மறுபடியும் கலந்து பேசி இதுக்கு காதல் காரணமா காமம் காரணமா அதை டிஸ்கஷன் எல்லாம் வேணாம். பட் ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்க, கூடி பேசி டிஸ்கஸ் பண்ணி, சரி நம்ம மறுபடியும் இணைஞ்சுதான் வாழ முடியாது, பிரிஞ்சு வாழ முடியாது சொல்லி இவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அவங்க முடிவெடுக்கும் போது இவங்க 2 விதமா ஃபாலோ பண்ணலாம். இவங்க வீட்டுல போய் கேட்டாலும் வீட்டுல ஒத்துக்கு போறது கிடையாது, அங்க போய் கேட்டாலும் அங்கே ஒத்துக்கு போறது கிடையாது. இவங்க வாழ்வு சொத்து வேணும் எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க, கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இதுக்கு ஒரே வழி ராஜா ரகுவம்சி கொண்டு அந்த சொத்து இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு, தெரியாம கொண்டு அந்த சொத்து இவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களும் கணவனை இருந்து இங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா எந்த விதமான இதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழும்போது எந்த விதமான பிரச்சனை நம்மள தடை செய்யாது அப்படின்ற ஒரு என்ன கண்ணோட்டத்தோட என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி இது ஒரே வழி டைவர்ஸ் வாங்கல, டைவர்ஸ் வாங்கிட்டு வர ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அப்ப என்ன பண்ணலாம், 2 பேரும் இணைஞ்சு வாழ்றதுக்கு ஒரே வழி அவரை சாகணும், அதாவது இந்த அவருடைய கணவர் சாகணும். கணவர் செத்தா அவருடைய சொத்தை உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்லயும் எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது. சோ நம்ம நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கையை வாழாது. 2 பேரும் சூப்பரா ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா, இவரை நம்ம ஹனிமூன், அதாவது
ஒரு தேனிலவுக்கு அழைச்சு கொண்டு போயிட்டு அங்க போய் இவர் வந்து சாகடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க அழைச்சிட்டு போன இந்த இடம் வந்து நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா தேனிலவுக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து ஒரு ஹனிமூன் போறது வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து போக மாட்டாங்க. அவங்க போற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகாலயால இருக்கிற சிரபுஞ்சின்றது வந்து அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் வந்து சிரபுஞ்சி. அந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இந்த பொண்ணு தான் வந்து அவரை கணவனை வந்து நைஸா பேசி வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. ஜென்ரலா வந்து என்ன நடக்குன்னா ஒரு தேனிலவுக்கு போறவங்க வந்து காஷ்மீர் போவாங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா வந்து கேரளா அந்த மாதிரி ஒரு பிரதேசத்துக்கு போவாங்க. இவங்க வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்ல காரணம் என்னன்றது நம்மளோட கடைசியில தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இப்போ நம்ம வந்து ஏன் வந்து அவங்க அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போனா அவங்க பிளான்ல வந்து அந்த ஊர் தான் வந்து இவரை கொலை செய்ய வந்து ஒரு நல்ல இடமா அந்த இடமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்கிறாங்க. இந்த இடம் வந்து கரெக்டா இருக்கும், நம்ம பிளான் பண்ண மாதிரி இங்க அழைச்சிட்டு போனா இவர் வந்து நம்ம கொலை பண்ண கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. இவங்க பிளான்ல இப்ப புதுசா சேர்றது யாருன்னா இந்த ராஜா குஷ்வாகா கூட ராஜ் குஷ்வாகா இருக்காரு இல்லையா, அந்த காதலன், அந்த 5 வயது குறைந்த காதலன், அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு 3 பேரு. அந்த 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவரோட சேர்ந்து இந்த கொலையை வந்து நடத்த அரங்கேற்ற என்ன பண்றாங்க பிளான் பண்ணிட்டு இவங்க வந்து அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்து இங்க போனா இப்படி பண்ணா கரெக்டா மர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பிளான் பண்ணி அந்த சோனம் கிட்ட சொல்லி நீங்க வந்து எப்படின்னா வந்து புருஷனை வந்து கணவனை வந்து அங்க அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ண உடனே இவங்க என்ன பண்றாங்க, கணவன்கிட்ட நல்ல சந்தோஷமா பேசி கணவனை வந்து அங்க இருந்து அதாவது நம்ம இந்தூர்ல இருந்து நேரா நீங்க வந்து நம்ம ஹனிமூன் அங்க போயிடலாம் சொல்லி ஊர்ல போய் கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, எப்ப நகை நட்டுல எதுவும் போட்டு போவாத, அங்க போனா என்ன பிரச்சனையாகும், அங்க திருட்டு தலைப்பெல்லாம் இருக்கும், போவாதப்பான்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல வந்து அவன் நான் போட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏர்போர்ட் போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து இது பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி நகலாம் நீங்க போட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த கொலை வந்து திருட்டு சம்பந்தமா நடந்து ஒரு கதை கட்ட அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நகை போட்டுதான் வேலை ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க நகையெல்லாம் போட்டு வந்துருங்க அப்படின்ற சொல்லி அவரை வந்து ஏர்போர்ட்ல அழைச்சிட்டு வராங்க. ஏர்போர்ட்ல ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பும்போது அவங்க அம்மா தப்பி என்ன சொல்ல கேட்காம நகை போட்டு போறாங்க. சரிப்பா போட்டு போன நகையை பத்திரமாவது பெட்டியில வை, வேற எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கொலையை வந்து திருட்டு நடக்கும் போது நம்ம இந்த கொலையா சித்தரிக்கதான் இவங்க முதல்ல வந்து முயற்சி பண்றாங்க. இவர் வந்து நகையெல்லாம் சரி போட்டு பொண்டாட்டி நம்ம ஆசைப்படுறாளே, மனைவி நம்ம இந்த மாதிரி ஆசைப்படுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் ஒரு ஆசையோட என்ன பண்றாரு, ஒரு காதலோட என்ன பண்றாரு, சோனம் அவங்க மனைவியோட வந்து ஜாலியா வந்து ஊருக்கு போறாரு. இவங்க 2-3 ஊருக்கு போறாங்க. அசாம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கவுகாத்தி போறாங்க, அப்புறம் மேகாலயில இருக்கிற ஷில்லாங் போறாங்க. 2-3 இடம் போய் கடைசியா அவங்க எங்க பிளான் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அது போய் சேரும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்த வந்து இந்த ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த லேடி என்ன பண்றாங்க, சோனம் என்ன பண்றாங்க, போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்ததுல இருந்து அவங்க லைவ் லொகேஷன் ஆன் பண்ணியே வைக்கிறாங்க. அந்த லைவ் லொகேஷன் வந்து அந்த 3 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கு, எங்க போறாங்க எங்க வராங்கன்னு சொல்லிட்டு. சோ அவங்க 3 பேர் வந்து இவருடைய பார்வைக்கு திறமை பின்னால அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. இங்க எல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் அங்கெல்லாம் பின்னாடி இவங்களுக்கு தெரியாம இவங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் ஹனிமூன்ல இருந்துட்டு கடைசியா நம்ம கிளம்புறோம், லாட்ஜ் எல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பும் போது என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கூட்டரை வந்து ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அதை சுத்தி எல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கூட்டரை வந்து கடைசி நாள்ல வந்து ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் இவங்க வந்து பிளைட் ஏறி போனோம். ஆனா இவங்க போகும்போது வந்து போறதுக்கு டிக்கெட் எடுத்தாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் எடுக்கல. இதெல்லாம் வந்து இவங்க சோனம் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி போலீஸ்கார சொல்லி கேஸ்ல வந்து சொல்றாங்க. சோ இவங்க வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கல. சோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த பைக் எடுத்துமே விட்டுட்டு அவங்க போற மாதிரி பிளான் பண்றாங்க ஊருக்கு. அப்ப பைக் எடுத்துன்னு போகும்போது ஒரு இடத்துல வந்து அதோட வந்து மாயமாயிடுது. அவ்வளவுதான். அதுல இருந்து வந்து எந்த விதமான தகவல் தொடர்பு யாருக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் அந்த குடும்பத்துக்கும் இந்த ராஜா ரகுவம்சி சோனம் ரகுவம்சி குடும்பத்துக்குமே வந்து எந்த விதமான தகவல் தொடர்பு இல்லாம போயிடுது. இவங்க என்ன நினைக்கிற, குடும்பத்தை என்ன நினைக்கிறாங்க, இவங்க பைக் ஏறி போய் விட்டுட்டு பிளைட் ஏறினாங்களா ஏறல, எங்க இருக்கிறாங்க ஏதுக்கான அவங்களுக்கு தெரியல. அப்ப இவங்க நினைக்கிறாங்க சிக்னல் பிரச்சனையா இருக்கும், அதனால உள்ள எங்கேயோ போய் நல்லா ஜாலியா தங்கியிருக்காங்க பொழுது இவங்க 2 பேரும் வந்து 2 குடும்பம் வந்து 1-2 நாள் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நேரம் வந்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் வந்து சோனத்துடைய அண்ணன் வந்து நிபின் வந்து பார்க்கும்போது தான் இவருக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி வந்து என்ன இது மாதிரி கேஸ் இண்டோர்ல ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, இது மேகாலயில ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அப்ப இண்டோர்ல இருந்து மேகாலயாவுக்கு வரும்போது அந்த விஷயம் வந்து பெருசாகுது. அப்பதான் பத்திரிகையில எல்லா ஊடகங்களும் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து மேகாலயா வந்து ஒரு மோசமான ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துல வந்து ஹனிமூன் போனவங்க வந்து இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு மேகாலயா அரசு மேல ஒரு கடுமையான ஒரு சொற்களை யூஸ் பண்ணி மேகாலய அரசை வந்து இந்த மத்திய பிரதேசம் ஃபுல்லா இல்ல இந்தியா ஃபுல்லா வந்து மேகாலயோட அரசை வந்து கேவலமா பேசுறாங்க. அது வந்து மேகாலயா வந்து மிகப்பெரிய ஒரு அஃபெக்ட் பண்ணிச்சு. நம்ம நாட்டுல வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதான்னு சொல்லிட்டு அனைத்து ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றாங்க. நல்லா தேடி கண்டுபிடிங்க, எங்க இருக்காங்க என்ன இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மேகாலயோட முதலமைச்சர் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு உத்தரவாதத்தை பிறப்பிக்கிறாரு.
அளவுக்கு இவங்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் வந்து இந்த பிளான் பண்ணி இந்த மர்டரை வந்து அவங்க வந்து பிளான் பண்றாங்க ஆரம்பத்துல. ஆனா இது மாதிரி வந்து ரெண்டு அரசாங்கமும் வந்து ஒரு ரெண்டு மாநிலத்துக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துன்னு சொல்லி கண்டிப்பா வந்து அந்த கொலையாளிகளும் அந்த கொலை வந்து இது பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து விஷயம் வந்து ரொம்ப பெருசான என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஊடகங்கள் உட்பட அல்லது இந்தியா முழுக்க வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க எப்படி கொலை பண்ணாங்கன்றத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூட்டரை வந்து அந்த ஸ்கூட்டரை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த இடத்த நான் பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க அந்த சோனம் ரகுவம்சி தன் புருஷனை கூப்பிட்டு தன் கணவனை அழைச்சு என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. இவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த 3 கொலையாளிகள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேரை என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்தொடர்ந்து வந்தவங்க ஒரு கட்டத்துல சோனம் என்ன பண்றாங்கன்னா இவங்க 3 பேரையும் வந்து தன் கணவர்கிட்ட வந்து இவங்க 3 பேர் என்னோட நண்பர்கள் அந்த ஊர்ல இந்த ஊர்ல வந்திருக்காங்க, எதாச்சும் நாங்க மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த 4 பேரும் பிளஸ் இந்த கணவரை வந்து ஒரே டைம்ல அப்படி போயிட்டு பேசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அவரோட நண்பர் சோனத்தோட நண்பர்கள் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப சாதாரணமா அவங்க கூட ஒரே அடிக்கு வந்து போயிட்டே இருக்கிறாரு. இதை வந்து கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு நேரத்தை வந்து இவங்க ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு பள்ளத்தாக்குல இவரை தள்ளி விடணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா பள்ளத்தாக்குல தள்ளனா இவர் வந்து நல்லா ஆஜான பாவா பாடியா நல்ல ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கிற ஆளு இவர் தனியா ஒரு ஆளா தள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரி இவர் வந்து கொஞ்சம் ஏன்னா அவர் கிட்ட நம்ம அழைச்சிட்டு போது சாதாரண நடக்கிற விஷயம் இல்லை இல்லையா, அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அங்க வந்து ஒரு 10 அடி 5 அடி தள்ளியே நடந்து வந்துக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, இவரை தாக்கிட்டு தான் ஒரு நிலைமுறையை வச்சுதான் அந்த பள்ளத்தாக்குல தள்ளு சொல்லி முடிவெடுத்து என்ன பண்றாங்க, சோனம் இந்த 3 பேர் முன்னாடி போன 3 பேர் என்ன பண்றாங்க, திரும்பி இந்த சும்மா பேசுற மாதிரி பேசி ஒரு பெரிய கத்தி எடுத்து அவருடைய நடு மண்டில 2 வெட்டு வெட்டி அவர் நினைவுடைய வச்சு அந்த 4 பேரும் சேர்ந்து அவரை ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி கொண்டுடுறாங்க. கொண்டு என்ன பண்றாங்க, இந்த 4 பேரும் அங்கிருந்து மறுபடியும் அந்த ஒரு லாட்ஜாண்ட போயிட்டு அவருக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அங்கிருந்து என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. கிளம்பும் போது இந்த 3 பேர் வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் இண்டோருக்கு போயிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறாங்க. அந்த சோனம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் அந்த 3 அந்த கொலையாளியின் நண்பர்கள் 3 பேர் என்ன பண்றாங்க, உத்தரப்பிரதேச இந்தோருக்கே வந்து போயிட்டு நார்மலா இருக்கிற மாதிரி அவங்க மாதிரி நார்மலா அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்து ரொம்ப நார்மலா இருக்கிறாங்க. இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு வந்த நம்ம சோனம் கூட வந்து ஏற்கனவே இந்த காதல் இருக்காரு இல்லையா ராஜ் குஷ்வாகா, அவர் வந்து இதுல எங்கேயுமே சீன்லயே வராம அவர் என்ன பண்றாரு, முழுக்க வந்து அந்த ஊர்லயே இருக்காரு, இண்டோர்லயே இருக்கிறாரு. இந்த கொலை நடக்கும் போதுதான் அவர் அங்கேயே இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இந்த பொண்ணு உத்தரப்பிரதேசம் வந்ததுக்கு அப்புறமா 12 நாள் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே தனியா இருக்கிறாங்க. சோ அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜ் குஷ்வாகா என்ன பண்றாரு, அங்கிருந்து உத்தரப்பிரதேசம் வந்து பெண்ணோட வந்து பேசி ஜாலியா இருக்கு என்ன பண்றாரு, இவர் அங்க வந்து திரும்பி மறுபடியும் இண்டோருக்கு போயிட்டு ஒரு நார்மலா அந்த கணவன் செத்த நியூஸ் சொல்ல வரதே கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. 2 அரசாங்கமும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கணவனோட இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு சொல்றாங்க. அப்ப அந்த கணவன் அங்க இறக்கும் போது பொண்ணு வந்து காணும், கணவன் மட்டும் இறந்துட்டாரு, பெரிய டெரர் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேகாலய அரசு மாதிரி இன்னும் வந்து அந்த கெட்ட பேரோடவே வந்து மேகாலய அரசு சுத்தி கொண்டு இருக்கு. அப்ப இந்த உத்தரப்பிரதேசத்தில் தப்பிச்சு வந்த இந்த சோனம் ரகுவம்சி வந்து என்ன பண்றா, அவரோட இந்த சுத்தின இந்த ராஜா குஷ்வாகா என்ன பண்றா, திரும்பி அந்த ஊருக்கு இந்தூருக்கே வந்து திரும்பி போயிட்டு அந்த டெத் எல்லாம் வந்து சாதாரணமா அவரு கலந்துக்கிற மாதிரி சாதாரணமா கலந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த சோனம் என்ன பண்றாங்க, ஒரு 12 டேஸ் கழிச்சு வந்து என்ன பண்றாங்க, அங்க காசியாபாத்ன்ற ஒரு ஊர்ல ஒரு தாபால இருந்து அவருடைய தாபாவோட ஓனர்ல இருந்து போனை வாங்கி அவங்க அண்ணன்கிட்ட வந்து போன் பண்ணி, நான் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை கொடுத்து என்ன இந்த மாதிரி மயக்கடைய வச்சுட்டாங்க, அடைய வச்சு நகையெல்லாம் தெரிவித்து அவரை கொண்டுட்டாங்க, நான் என்ன வந்து இங்க இருந்து கண்ணு திறந்து பார்த்தா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாங்க. இது போலீஸ்க்கு ஏற்கனவே பல சந்தேகங்கள் மனைவி மேல ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எல்லாமே விசாரிச்சு வச்சிருப்பாங்க. விசாரிச்சு அவங்க சும்மா அந்த பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அழகா அந்த பொண்ணு எடுத்துட்டு போய் ஸ்கெச் பண்ணி தூக்கி விசாரிக்கும் போது இந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா உண்மையெல்லாம் மறைக்கலாம் முடியாது. அவங்க வந்து எல்லா உண்மையும் வந்து ஒத்துட்டாங்க. அவங்க கிழக்குக்கூடிய விசாரணை சொல்லுவாங்களே, என்னென்ன விசாரணை பண்ணுவாங்கன்னு தெரியும். விசாரிக்கும் போது இவங்க முதல்ல போதைப் பொருள் வந்து உட்கொண்டன்னு சொன்னது ரத்தத்துல இருந்து செக் பண்ணும்போது அந்த போதைப் பொருள் உட்கொண்டதுக்கான எந்த விதமான தடையும் இல்லை. அதுவே பெரிய டிராபேக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சோ விசாரணையில அவங்க வந்து இவங்க முக்கியமான குற்றவாளின்னு சொல்லிட்டு குற்றவாளி எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாமே இப்போ வந்து முடிச்சுட்டாங்க. சரி, இப்போ வந்து சோனம் தான் கொண்டாங்க. கண்டுபிடிச்ச வருமா மேகாலய அரசு என்ன பண்ணிச்சு, இப்போ லேட்டஸ்டா என்ன பண்ணிருக்கு, நீங்க வந்து இதை வந்து பெரிய விஷயமா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அந்த 2 குடும்பம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா அந்த டைம்ல வந்து புருஷனையும் காணும், பொண்ணு என்னுடைய பையனையும் காணும், என்னோட பொண்ணையும் காணும்னு சொல்லிட்டு சிபிஐ எல்லாம் இதுக்கு வேணும், மேகாலய அரசு மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, சிபிஐ வந்து விசாரணை சொல்லிட்டு அந்த அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையா பேசினாங்க. எல்லா தொலைக்காட்சி டிவியில ரொம்ப கடுமையா பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான அரசாங்கம்ன்றது அரசாங்கத்தை வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தான சொல்லுங்க. அப்போ அந்த மேகாலய முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா 2 குடும்பத்துக்கும் நீங்க 2 பேரும் எங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இது வேறு ஒரு தகவல். இப்போ இந்த கைதான இந்த சோனம் வந்து இப்ப ஜெயிலில் இருக்கிறாங்க, சிறையில இருக்கிறாங்க. ஆனா இப்போ இதுல சம்பந்தப்பட்ட மத்தாட்கள் யார் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா இந்த காதல் ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு தெரியுன்றதுனால
இதுல வேற யாருன்னா சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்றது இப்போ அடுத்த கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கு. மகள் வந்து காதலிக்கிறத தெரிஞ்சே வந்து இவங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ணிருக்கிறாங்கன்னும் போது இந்த கொலையில வந்து அவங்களுக்கு எதனா சம்பந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப சிறை போலீசார் எல்லாம் வந்து அவங்களுடைய அம்மா வந்து விசாரணை வளையத்துல வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. வேற யாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிற மத்தாளுக்கு யாருன்னா தெரியுமான்னு சொல்லிட்டு இதுல தந்தை அது ராஜா ரகுவம்சியினுடைய அம்மா வந்து அப்பா என்ன பண்றாங்க, அப்ப தெரிஞ்சே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை காரணம் வந்து அவங்க அம்மா தான். அன்னைக்கு அதை ஒழுங்கா அவங்க குடும்பத்தை அவங்க ஒழுங்கா பார்த்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் என் பையனை இழந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா மேல வந்து சந்தேகத்தை திருப்பி விட்டுட்டாங்க. சோ இப்ப நடக்கிற கேஸ் வந்து அது அப்படியே பாருங்க ஜாதி பிரச்சனையா மாறிச்சு. இந்த திருமணம் அடங்காம இருந்ததுக்கு ஜாதி பிரச்சனை காரணமா இருந்தது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த அம்மா அப்பா வந்து நல்ல வரனதான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துக்கிறாங்க. பட் அந்த ராஜ் புஷ்வாகா வந்து அந்த பொண்ணுடைய ஒரு அவரோட சின்ன பையன் 5 வயசு சின்ன பையனா இருக்கிறாரு, ஏற்ற ஜோடி மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் தான் பொதுவா பார்க்கணும். அது வரைக்கும் வந்து சரி காதலிக்கு சகஜமான விஷயம், சரி காதல் வெற்றி அடையும் தோல்வி அடையும், அதான் இது வந்து ஒரு தகாத காதல், இது வேணாம்னு சொல்லிட்டு நல்லதான் பண்ணிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு வேகத்துல ஏதோ வெறியில மத்தவங்க சொல்ற மாதிரி காம வெறி காதல் வெறி ஏதோ ஒரு வெறியில என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு. இவர் இருக்க வரைக்கும் பிரச்சனையா இருக்கு. இவர் பொண்ணதாலதான் இப்ப இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து வடிவெடுத்துச்சு. இது நம்ம தடுக்க முடியுமா தடுக்க முடியாதான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பல கொலைகள் இதுக்கு முன்னாடி 3-6 கொலை கேள்விப்பட்டோம் நம்ம. அதுவும் இதே மாதிரிதான் தான் காதலிச்ச பையனை தரலன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தேனியிலுக்கு அழைத்து கொண்டு தன்னுடைய காதலனை கொன்ற அந்த கேஸ் தான் வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து முதல்ல வந்து ஒரு கேஸ். இது எல்லாருக்கும் ஒரு 3-6 கேஸை பத்தி இவங்க எல்லாருக்குமே தெரியும். அதே முறையில இன்னைக்கு அது வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நடந்தது. இது வந்து மத்திய பிரதேஷ் மற்றும் மேகாலயா நடந்திருக்கு. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னா தன் தாயை தகப்பன என்ன பண்ணனா கரெக்டா அந்த பொண்ணோ இல்ல பிள்ளையோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அவனுடைய மனசுக்கு ஏத்த மாதிரி பேசி அவங்க சரியான மட்டும் கல்யாணம் பண்ணுவீங்க. நீங்க சண்டை போட்டு அது மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு உயிர்கள் வந்து பலியாகுது. அந்த பொண்ணு வந்து சரியில்லாம இருந்ததுன்னா அந்த பொண்ணோடவே அந்த பிரச்சனை போயிருக்கும். இன்னைக்கு வந்து இன்னொரு குடும்பத்துல வந்து ஒரு மகன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு மூத்த மகன், ஒரு இளைய கடைசி புள்ள அந்த பையன், அவனுடைய இறப்பு வந்து அந்த குடும்பத்தை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அன்னைக்கு அந்த அம்மா அப்பா வந்து ஒழுங்கா வந்து தன் பெண்ணை வந்து கரெக்டா இருந்திருந்தாலும் கல்யாணம் வச்சிடலாம். ஒரு கட்டாயத்தின் பேர்ல கல்யாணம் பண்ணிச்சு, விருப்பத்தை மாறா கல்யாணம் பண்ணி வச்சு, ஒரு ஜாதி பிரச்சனை கல்யாணம் பண்ணிச்சு. அது சரியான காதலா சரியில்லாத காதலா நம்ம சொல்ல விரும்பல. அது அந்த குடும்பத்து பிரச்சனை. ஆனா அதனால இன்னொரு குடும்பம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குடும்பம் தன் மகனை இழந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஆகிட்டு அந்த குடும்பத்தையே வந்து ஒரு பரிதவிப்பு நிலைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, ஜாதி பிரச்சனை என்ன பிரச்சனை குடும்பத்தை சரியானா மட்டும் இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணி வைங்க. இது ஒன்றுதான் தீர்வா இருக்கும்.